உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன்மேட்ஸ், வெல்கம் டு ஷஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குறுவை சாகுபடி இன்னைக்கு மொத்தமாக இல்லாம போயிடுச்சு. தகுந்த நிவாரண தொகையை எப்பொழுது இந்த அரசு விவசாயிகளுக்கு கொடுக்க போகின்றது? இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கேன். குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு. பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். மாண்புமிகு உறுப்பினர் லாட்டரிங்கிறாங்க. உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக? பதில் சொல்லட்டும். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, எதிர்க்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்ட்ட கேட்டு விளக்கத்தை அவர் பெற்றுக் கொள்ள வேண்டும். சாம்பார் ஆப் எனக்கு நீர்வளத்துறையிலே 3% கொடுத்தா தான் பில்லுன்னு சொல்றாங்க. பில்லுக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு இந்த மாதிரி பில்லுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. அது ஏன்னா பழக தோஷமா இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். காலை உடிச்சு விட்டாங்க. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு தமிழ்நாட்டில் காவேரி பிரச்சனைக்காகவும் விவசாயிகளுடைய பிரச்சனைக்காகவும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் அப்படின்னா எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் அடிச்சு சொல்லுவேன். எப்படின்னு கேட்குறீங்களா? தஞ்சையில் பெரிய ஆர்ப்பாட்டமே பண்ணாப்புல, அது பிடிக்காம வீடு பூந்து அரெஸ்ட் பண்ணலாம் பார்த்தாங்க. ஏன் சட்டசபையில் கருப்பு டிக்கெட்லாம் அணிஞ்சிட்டு போயிட்டு பயங்கரமான எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சாப்புல. இந்நேரத்துக்கு தாவேக அரசை வந்து பிடுங்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே நீங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கையில கொடுத்திருந்தா காவேரி பிரச்சனையா இந்த தீர்த்துக்கோ, நீட்டா நீர் ரத்து பண்ணிருக்க அப்படி சொல்லி ரத்து பண்ணிடுவாப்புல. டேமா அதெல்லாம் கட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாப்புல. கடனா அதெல்லாம் தள்ளுபடி பண்ணிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாப்புல. எல்லா பிரச்சனையும் முடிச்சு விட்டு வேற ஏதாச்சும் புதுசா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பாப்புல. என்னது கடந்த 5 வருஷமா அவங்க தான் ஆட்சியில இருந்தாங்களா? இந்த பாருங்க, பழைய மேட்டரை பத்தி எல்லாம் இழுத்து பேசக்கூடாது. இப்போ கொடுத்து பாருங்க, உடனே முடிச்சு விட்டுருவாப்ல. அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும். ஏன்னா ரீசெண்டா சட்டசபையில பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்காகவும் காவேரி பிரச்சனைக்காகவும் ஆளுங்கட்சியை எதிர்த்து கருப்பு டிஷர்ட்லாம் போட்டு பயங்கரமான எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சு நாளைக்கு பாப்பீங்க எப்பேற்பட்ட கேள்வி எல்லாம் கேட்க போறது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசியிருந்தாப்ல. அப்படி அவர் என்ன பேசியிருந்தாருன்றதை ஃபர்ஸ்ட் கேட்டுருங்க. கொஸ்டின் அவர் முடிஞ்ச உடனே ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வரணும், எங்களுக்கு காவேரி பிரச்சனை பத்தி பேசணும், விவசாயிகளுடைய பாதிப்பு கொடுத்து அவையில விவாதிக்கணும்னு சபாநாயகர் கிட்ட எங்களுடைய கடிதத்தை கொடுத்திருக்கிறோம். இந்த லெட்டர் வந்து பச்சை லெட்டர், அதற்கு வாய்ப்பு கொடுப்பார் அப்படின்னு நாங்க நம்புறோம். அப்போ இது தொடர்பாக பல்வேறு கேள்விகளை நிச்சயம் நாங்கள் எழுப்புவோம். பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா இருக்கு. அதற்கு முதலமைச்சர் வாயை திறந்து பதில் சொல்வார் அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி, விவசாயம் படுகொடி மக்கள் மாதிரி நாங்களும் அவரோடு காத்திருக்கின்றோம். சபாநாயகர் கிட்ட கோரிக்கை வச்சிருக்கோம். அந்த கோரிக்கையை மட்டும் அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் காவேரி பிரச்சனை கொடுத்தோம், விவசாயிகளுடைய பிரச்சனை கொடுத்தும் எக்கச்சக்கமான கேள்வியை வந்து நாங்கள் கேட்க போறோம். அதுக்கெல்லாம் சிஎம் சார் வாயை திறந்து பதில் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மாதிரியே நாங்களும் காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க ஒன்றும் சந்தேகப்படாதீங்க, எப்பயுமே திமுக அரசு விவசாயிகள் கூட தான் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசியிருந்தாப்ல. அண்ட் ரீசெண்டா கூட விவசாயிகளுக்காக போயிட்டு தஞ்சையில் பயங்கரமான போராட்டம்லாம் பண்ணாரு. எல்லாம் ஓகே தான். மக்கள் விரோத தாவேக அரசுக்கு எதிராக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு தஞ்சையிலே நடத்திட்டு இருக்கிறோம். ஆனா போராட்டம் பண்றதுக்கு முன்னாடி இப்ப இருக்கிற அரசு என்னென்னலாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத கிளியரா தெரிஞ்சுக்கிட்டு போய் போராட்டம் பண்ணா பரவாயில்ல. இவருக்கு இருக்கிற நாலேஜ் என்னன்றத நீங்களே கொஞ்சம் பாருங்களேன். முழு பயிர் கடன் தள்ளுபடின்னு தேர்தல் வாக்குறுதி சொன்னாங்க. ஆனா இப்ப அதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டு 50,000 ரூபாய் வரைக்கும், 50,000 ரூபாய் தானே, ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க சார். 75,000 அதையும் மாத்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் முதல்ல என்ன சொன்னாரு, 50,000 ரூபாய் வரைக்கும் கடன் தள்ளுபடி அப்படின்னாரு. அப்புறம் எங்களுடைய கோரிக்கை, விவசாயிகளுடைய கோரிக்கை எல்லாம் ஏற்று அது 75,000 மாத்தினாரு. அதாவது இது ஒண்ணு விவசாயிகளுக்காக போராட்டம் எல்லாம் பண்ணி முடிச்சு ஒரு 4-5 மாசம் ஆயிருச்சு. 4-5 மாசத்துக்கு அப்புறமா கொடுத்த பிரஸ் மீட்னு நினைக்காதீங்க. போராட்டம் முடிஞ்சு 2வது நாள் பாத்தீங்கன்னா சட்டசபை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உள்ள பட்ஜெட் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா வெளியே வந்து கொடுத்த பிரஸ் மீட் தான். அதுலயே இதுக்கு முன்னாடி எவ்வளவு அறிவிச்சிருந்தாங்க, இப்ப எவ்வளவு மாத்திருக்காங்க அப்படிங்கிற டேட்டாவே தெரியாம எவ்வளவு 50,000 இப்போ 75,000 ரைட் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சரி ரைட், ஃபர்ஸ்ட் நாள் குழப்பம் வந்தது கூட பரவாயில்ல. அடுத்த நாள் விவசாயிகளுக்காக சப்போர்ட் பண்ணி பிளாக் டிஷர்ட் எல்லாம் போட்டு வந்தாரு பாருங்க. அன்னைக்கும் அதே குழப்பம் தான். 50,000 தானே, 75,000. முதல்ல என்ன சொன்னாரு, 50,000 ரூபாய் வரைக்கும். கேட்கலாம். டேட்டா என்னடா டேட்டா? உதயநிதி ஸ்டாலின் கடைசி வரைக்கும் விவசாயிகளுக்கு காட்ட மாட்டேன்டா டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே நிக்கிறாரு, சப்போர்ட் பண்றாரு, போராட்டம் பண்றாரு, சட்டசபையில பேசுறாரு. அதை தானே நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரி ரைட், உதயநிதி ஸ்டாலின் இப்போ பயங்கரமா சப்போர்ட் பண்றாருல.
போன ஆட்சியில எந்த அளவுக்கு சப்போர்ட் விவசாயிகளுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கறத அவங்களே சொல்றாங்க, கொஞ்சம் கேளுங்க. காவிரி குறித்து 5 ஆண்டு காலம் வாய் திறக்கவில்லை. இதுவரையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தனது ஆட்சி கால வரையிலும் முல்லை பெரியாறில் பேபி அணையை பலப்படுத்துவதற்கோ 152 கொள்ளளவை உயர்த்துவதற்கோ எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. கிளைமேட் சரியில்லை, ரிட்டர்ன் ஆயிடலாம். அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் ரூல் கர்வ் முறையையே அமுல்படுத்தினார். 36 அடிக்கு மேல் தேக்க கூடாது என்பது பேரிடர் காலம். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு திமுக பதிலளித்துதான் ஆக வேண்டும். காவிரி என்கிற வார்த்தையையே முதலமைச்சர் வாய் திறந்து பேசவில்லை. நாங்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி இதுக்கு மேல யாராலையும் கல்வி ஊத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி போன ஆட்சியில இருந்த முதல்வர் காவேரிங்கிற பேச்சை கூட எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. நாங்க வைக்கிற குற்றச்சாட்டுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கிறாப்ல. ஆனா அதுக்கெல்லாம் இவர் பதில் சொல்ல மாட்டாப்ல. இப்ப இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசுற பேச்செல்லாம் எப்படி இருக்குன்னா, எங்க ஆட்சியில விவசாயிகள் பிரச்சனை ஒண்ணு கிடையாது, காவேரி பிரச்சனை கிடையவே கிடையாது, அம்புட்டுமே தாவேக அரசு வந்த உடனே திடீர்னு முளைச்சதுதான், அதனால தானே இவ்வளவு போராட்டம் அப்படிங்கிற மாதிரி பண்றதெல்லாம் பார்க்கும்போது இது கட்சியா இல்ல டிராமா கம்பெனியான்ற மாதிரி தான் டவுட் வருது. நான் நினைச்சேன் நீங்க சொல்லிட்டீங்க. காவிரியில தண்ணி வராத காரணத்தினால குறுவை சாகுபடி இன்னைக்கு மொத்தமாக இல்லாம போயிடுச்சு. இதற்கு தகுந்த நிவாரண தொகையை எப்பொழுது இந்த அரசு விவசாயிகளுக்கு கொடுக்க போகின்றது? இப்படி ஒரு நல்லவங்கிட்ட வந்து மாட்டிருக்கமே. எஸ், உதயநிதி ஸ்டாலின் கோரிக்கை வச்சார் இல்லையா, அந்த கோரிக்கையை சபாநாயகர் அவர்கள் ஏற்றுட்டு கேள்வி எல்லாம் கேட்க சொன்னாப்ல. அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் கேள்வி எல்லாம் கேட்டாங்க. அண்ட் வழக்கமாவே இங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் மற்ற அமைச்சர்கள் தான் பதில் சொல்லுவாங்க, முதலமைச்சர் வாயை திறப்பாரா, எப்பதான் அவர் பேசுவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டு இருந்தாங்கல்ல. இந்த வாட்டி ஃபர்ஸ்டாவே அவர் எஞ்சிட்டாப்ல. குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரண தொகுப்பு பத்தி எதிர்க்கட்சியிலிருந்து கேட்டிருந்தாங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. என்ன நடக்குன்னு எனக்கே புரியலங்க. அமைதி காக்க அரசியலே நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். அதாவது இவர் பதில் மட்டும் கொடுக்கறது இல்ல, பதிலோட சேர்த்து ஒரு சின்ன அடியும் கொடுக்கறாப்ல. ஆனா இந்த அடி ஒரு தினுசா தான் இருக்குது. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா அந்த அடிக்குமே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஒண்ணு அசர்லையே, யாரை பார்த்து நியூஸ் பேப்பர் இருக்கிறீங்க, நாங்கெல்லாம் கேடிவிலே நியூஸ் பாக்குறவங்க தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியை இன்னும் கொஞ்சம் கிளியரா சொன்னாப்ல. 134 கோடி கொடுத்தீங்க, அது அனைத்து அரசுலயும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்ப வறட்சி நிவாரண நிதி அவங்க கேக்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி, மாட்டிக்கிட்டீங்க. இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படிச்சா மட்டும் பத்தாது. அங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோட போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு நீங்க தயவு செய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆக்சுவலா அவருடைய கேள்வி என்னன்னா, அரசு வழக்கமா கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் பேக்கேஜை பத்தி அவர் பேசவே இல்லையாமா, வறட்சி நிவாரணத்தை எப்போ கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியாயமான கேள்வியை தான் கேட்டிருக்காப்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம நியூஸ் பேப்பர் படிக்கிறதெல்லாம் இருக்கட்டுங்க, முதல்ல எங்க ஆட்சியில நாங்க எப்படி திரும்ப இருந்தோம், விவசாயிகளோட போய் கலந்து ஒண்ணுக்கொன்னா இருந்து அவங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கறதெல்லாம் கேட்டு அப்போக்கு நாங்க சால்வ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாப்ல. பட் இருந்தாலும் இப்ப கேட்ட கேள்விக்கும் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பதில கொடுத்துட்டாப்ல. திருப்பி கொடுக்கணும் இல்ல. இப்போது வறட்சி நிவாரணத்தை பற்றி சொன்னார்கள். செப்டம்பர் இறுதி வரையிலும் பார்த்துவிட்டு தான் வறட்சி நிவாரண பணிகளை ஆற்றுவது வழக்கம். அதை குறிப்பிட விரும்புகிறேன். சோ நம்ம எதிர்க்கட்சி தலைவர் கேட்ட அந்த வறட்சி நிவாரணம் கூட செப்டம்பர் வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் கொடுப்பாங்க போல இருக்கு. அந்த விஷயத்தை தெரியாமையா வந்து கேட்டுக்கிட்டு இருக்காப்ல. அப்போ நம்ம சிஎம் சார் சொன்னது கரெக்ட் தானோ? தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஜெயிக்கிறேன். அண்ட் திமுக பொறுத்த வரைக்கும் காவேரி பிரச்சனைக்காகவும் விவசாய பிரச்சனைக்காகவும் நாங்கள் குரல் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே தவிர்த்து, ஆனால் இவங்களுடைய உள்நோக்கம் என்னன்னா, அதை வச்சும் எப்படி அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு சட்டசபையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையை எடுத்து பதிவு பண்ணுறதை விட்டுட்டு ஆளுங்கட்சியை பற்றின குறைய தான் அதிகமாக சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு சபாநாயகர் நிறைய தடவை வார்னிங் கொடுத்தோம், கடைசி வரைக்கும் இல்லை நான் அதுதான் பண்ணுவேன்ற மாதிரி மறுபடியும் பண்ணிட்டு இருந்தாப்புல. அதுக்குமே சிஎம் சார் ஒரு சூப்பரான பதிலடி கொடுத்தாப்புல. அது என்னன்றதையும் கேளுங்க. 1969ல ஒரு விவாதம் நடந்திருக்கு. அப்போ நீர்வளத்துறை அமைச்சரா இருந்தது யாரு? அப்ப அணை கட்ட விட்டது ஏன்னு கேட்டு இந்த மாதிரி சீப் பாலிடிக்ஸ் எல்லாம் நான் பண்ண விரும்பல. அது நம்ம நோக்கமும் இல்ல. கறி போனது நானு, கண்ணீர் விடுறது நீயா? காவிரி விவகாரத்தை ரொம்ப கவனமா கையாளணும். எந்த கட்சி ஆளுகிறது, எந்த கட்சிக்கு பெருமை, யாருக்கு பெருமைன்னு பார்க்க கூடாது. இது தமிழக மக்களுடைய பிரச்சனை அப்படின்னு அப்ப இருந்த எதிர்க்கட்சி தலைவர் திரு கருத்திருமன் அவர்கள் சொன்னதை இந்த சபையில சொல்ல விரும்புறேன். எனக்கு தெரிஞ்ச இந்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேட்கும் போது எப்படி இருக்கும்னா, வாழைப்பழத்தில் நல்லா ஊசி ஏத்துற மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 1969ல கர்நாடகா சைட்ல டேம் எல்லாம் கட்டும் போது யார் நீர்வளத்துறை அமைச்சரா இருந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்க
கேட்கிறார் இல்லையா, அது வேற யாரும் கிடையாது, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தாத்தா அவர்கள், நம்ம கருணாநிதி அவர்கள் தான் இருந்தார். நீங்க போய் கூகுள்ல டைப் பண்ணி பார்த்தா அதுலயே இருக்கும். அந்த இன்சிடென்ட்டை எடுத்து மென்ஷன் பண்ண மாதிரி மென்ஷனும் பண்ணியாச்சு. ஆனா அதை வச்சு நான் வந்து சீப்பான பாலிடிக்ஸ்லாம் பண்ணவும் மாட்டேன் அப்படிங்கிறதையும் சேர்த்தே சொல்லி விட்டாச்சு. இதுதான் நம்ம சர்க்கார். இந்த தாவேக அரசு ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன உங்களுக்கு பயம், என்ன உங்களுக்கு தயக்கம் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். எதிர்க்கட்சி தலைவர் அடிக்கடி சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து கூட்டுங்க, அதை கூட்டுறதுக்கு ஏன் பயம் 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 சொல்லிட்டு அடுத்தடுத்து அதே வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தாப்ல. என்ன உங்களுக்கு பயம், என்ன உங்களுக்கு தயக்கம்? இந்த மாதிரிலாம் கேட்டா அவங்க ட்ரிகர் ஆவாங்க. சரி ரைட், இதுக்கு என்னதான் பதில் சொல்லுவாங்கன்றத பாத்தரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கேள்வியை கேட்டாங்க. ஒருவேளை அந்த கேள்விக்கான பதில் கிடைக்கல அப்படின்னா வெளியே போயிட்டு பிரஸ் மீட்ல எங்கங்க கேள்வி கேட்டு பார்த்தேன், அவங்களுக்கு அக்கறை இருக்கிற மாதிரி தெரியல, அப்படி அக்கறை இருந்துச்சு அப்படின்னா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிட்டு போயிருப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலான்ற எண்ணத்துல தான் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? வரலாற்று சிறப்புமிக்க நம்முடைய இந்த தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 6/12/2018 இதே போன்ற ஒரு நிகழ்வில் காலையில் நம்முடைய சட்டமன்ற நிகழ்வை முடித்து அன்று மதியமே மிக முக்கியமான ஒரு சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை சுட்டிக்காட்டி, அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய நோக்கம் என்பது என்ன? அனைத்து கட்சிகளின் குரலும் நாட்டின் நலன் கருதி ஒன்றாக மக்கள் பிரதிநிதிகள் ஒன்று கூடி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவது. இங்கேயே அனைத்து கட்சியினுடைய பிரதிநிதிகளும் இருக்கிறார்கள். எப்படி 2018 அப்படி ஒரு தீர்மானம் நிறைவேற்றணுமோ அதே போல இப்போதும் கலந்து பேசி ஒரு சிறப்பு தீர்மானம் கூட நிறைவேற்றலாம். நம்ம எதிர்க்கட்சி தலைவர் கேட்ட கேள்விக்கு ராஜ்மோகன் அவர்கள் ரொம்ப கிளியராவே பதில் சொல்லிட்டாப்ல. அனைத்து கட்சி கூட்டத்தை எதுக்காக கூட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க? காவிரி பிரச்சனை இல்ல, நம்ம எல்லாருமே ஒற்றுமையா இருக்கோம் அப்படிங்கறத காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தானே. அதை வந்து இன்னைக்கு கூட பண்ணலாமே. எல்லா கட்சியுடைய பிரதிநிதிகளும் இங்க இருக்கத்தானே செய்றீங்க. இதுக்கு முன்னாடி 2018 சட்டசபை முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, நம்மளும் இன்னைக்கு பண்ணணும்னு நினைச்சா பண்ணிக்கலாம் அப்படிங்கறத சொல்லிட்டு கூடவே இன்னொரு கேள்வி ஒன்னு கேட்டிருந்தாப்ல. அந்த கேள்விக்கு இப்ப வரைக்கும் எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட இருந்து பதிலே காணோம். அந்த கேள்வி என்னன்றதை கேளுங்க. அனைத்து கட்சி கூட்டம் எப்படி தமிழ்நாட்டு நலன் கருதி, தமிழர் நலன் கருதி, விவசாய பெருமக்கள் நலன் கருதி கூட்ட வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர்கள் சொல்கிறார்களோ, இடம் சரியில்லை, கிளம்பிட வேண்டியதான். அதே தமிழ்நாட்டு நலன் கருதி, தமிழர் நலன் கருதி தான் நாளைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். இது சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு, அது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு, அதே நாட்டு மக்கள் நலன் கருதி அவர்களும் வரணும். அவனை போடணும்டா. வருகிறவர்கள் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். இதைதான் நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் என்பதை மாண்புமிகு உறுப்பினர்கள் மூலமாக தெரியப்படும். அதாவது எப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் இங்க இருக்குமோ, பிரதிநிதிகள்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை போடலான்ற மாதிரி சொல்றீங்களோ, அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையா இருக்குன்ற மாதிரி நீங்க காட்டணும்னு சொல்லி சொல்றீங்களோ, இதே மாதிரி நாளைக்கு டீலிமிட்டேஷனுக்காக எங்களுடைய சிஎம் அவர்கள் எல்லா எம்பிகளையும் வர சொல்லியிருக்காங்க. அந்த கூட்டத்தில் உங்க கட்சி சார்ந்த எம்பிகள் வருவாங்களா அப்படிங்கிற கேள்விக்கு இப்ப வரைக்கும் பதில காணாமே. நாட்டு மக்கள் நலன் கருதி அவர்களும் வரணும். வருகிறவர்கள் இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். நான் ஒரு காயினை பிளாக் பண்ணா ஏதோ ஒரு ஷாட் அடிச்சு அந்த காயினை பாக்கெட் பண்ணிடுறாயா? எதிர்க்கட்சி தலைவர் பயமான்னு சொல்லி கேட்ட அந்த கேள்விக்கு சிடிஆர் நிர்மல்குமாரும் ஒரு பதிலடி கொடுத்திருந்தாப்ல. அது என்னன்னு கேளுங்க. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட என்ன பயம்னு கேட்கிறார். 3 வருடங்களாக யாரை பார்த்தும் பயப்படாத எங்களுடைய தலைவர் நாளை முதலமைச்சர் சார்பாக, டீலிமிட்டேஷன் சார்பாக, தமிழக உரிமைக்காக, முக்கியமான பிரச்சனை சார்பாக நாளை முதலமைச்சர் அனைத்து எம்பிக்கள் கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதற்கு திமுக எம்பிக்கள் கலந்து கொள்வார்கள் என்பதை எதிர்க்கட்சியை தெரிவிக்குமாறு கேட்டுள்ளார். தமிழருக்கு ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனையா இருந்தாலும், காவிரி பிரச்சனையா இருந்தாலும் சரி, விவசாய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் திமுக எந்த ஈகோவும் பார்க்காம அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினா வந்து நிற்போம். ஏன் கூட்டுறதுக்கு பயப்படுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. சரி ரைட்டுங்க, டீலிமிட்டேஷனுக்கும் அதே மாதிரி தாங்க, அந்த பிரச்சனைக்காக தான் கூப்பிடுறோம், உங்க எம்பி வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கான பதில காணோம். ஒருவேளை வரமாட்டாங்கன்னா என்ன பயம் அப்படிங்கறதையா சொல்லணும்ல. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. எங்கே இருக்கிறார் எங்களுடைய தலைவர் என்று கேட்டவர்களுக்கு சொல்லுகிறோம், மகளிர் உரிமை தொகை வாங்குகிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கிறார். பரம்பரை இதே புரிய வைக்கிறீங்களே, இன்னும்டா நமக்கு போகாம இருக்குது. புதுமை பெண் திட்டம், தமிழ் புதவன் திட்டம், இவற்றிலே பயனடைந்திருக்கின்ற பயனாளிகளுடைய உள்ளத்திலே இருக்கின்றார். அதாவது அப்பாவை காணோம் என்று சொல்கிறீர்களே, எங்களுடைய அப்பா எங்கே தெரியுமா இருக்கிறார்? எல்லா திட்டத்திலையும் எங்க அப்பா இருக்கிறார். ஒவ்வொரு திட்டத்தையும் சொல்லும் போது அப்பாவின் ஞாபகம் வரும். ஒவ்வொரு தமிழனின் மனதுக்குள் அப்பா இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா பேசிட்டு இருந்தாப்ல. உடனே நம்ம மரியா வில்சன் இருக்கார் இல்லையா, அவர் எதிர்த்து என்னங்க ஒன்னு விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்னையும் கூட சேர்த்து சொன்னாப்ல. அது என்னன்றது நீங்களே கேளுங்க. அவங்க தலைவரை எங்க தேடுவோம்னு சொல்லியிருக்காங்க, எங்க கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருக்காங்க, எங்க பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. மகள் உரிமை தொகையை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா தலைவர் நேம் தான் வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் இன்னும் அடிஷனலா ஒன்னு நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க? தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தலைமையிலையும் 1,28,000 கடன் விட்டது போனது நீங்க தான். அங்கதான் அவர் தேடணும்னு நினைக்கிறேன். நான் எல்லாம் ஒன்ன சொல்லணும்,
நீ தூங்கின மாதிரி தான் போ. திமுக இருக்கிற சட்ட உறுப்பினருடைய நிலைமெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒன்றும் பேச வழி இல்லைங்க. எதையாச்சும் பேசினா உடனே போட்டு அடிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா நாங்கள் சட்டசபைக்கு வரதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி இப்படியா போட்டு அடிக்கிறது. அடிக்கிறது இதுல வேற இந்த மாதிரி பதில்லாம் கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், என்னமா கதறாங்கன்றீங்க. அந்த கதறல் சத்தத்தையும் சேர்த்து கேளுங்க. 50 வருஷம் ஆச்சு இல்ல. ரிலாக்ஸா இருங்க சார். சார் ரிலாக்ஸா இருங்க. நீங்க கத்துறதுனால பிரயோஜனம் இல்ல சார். சொல்றதை கேளுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸா இருங்க. சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். கோரஸா கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இருக்க வேண்டியதுதான். இதை கேட்கும் போது எப்படி இருக்குன்னா அடுத்த 5 வருஷம் கதறுன்னு கதறிக்கிட்டே தான் இருக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க தாவேக அரசை பார்த்து சொன்னீங்க. இடத்துல யாரு கதறிக்கிட்டு இருக்கா? இதுல வர எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மட்டும் சட்டமன்றத்துக்குள்ள கால எடுத்து வச்சிட்டாருன்னா ஐயோ அப்படிங்கிற மாதிரி என்ன பில்டப். ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருக்கு பாருங்க நம்ம தம்பி உதயநிதி ஸ்டாலின். ஐயோ இதுல வேற அவர் பட்ஜெட் நடக்கும்போது உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அரெஸ்ட் பண்ற மாதிரி டிராமாலாம் பண்ணி பல வேலைகளை தாவேக அரசு பண்றாங்க. அவர் மட்டும் வந்து கேள்வி எல்லாம் கேட்டா நடுங்கி போயிருவாங்கன்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. இடத்துல அவர் நிலைமை எப்படி திரும்ப இருந்துச்சு அதையும் பாருங்க. மாண்புமிகு உறுப்பினர் லாட்டரிங்கிறாங்க. உதயநிதி அவர்கள் சொல்லணும், ஏன் 900 கோடி ரூபாய் லாட்டரி நிறுவனம் வாங்கினாங்க திமுக? பதில் சொல்லட்டும். நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. பதில் சொல்லுங்க. தைரியம் இருந்தா லாட்டரி நிறுவனம் 900 கோடி ரூபாய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் வாங்கினார்கள்? தைரியம் இருந்தா சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. வழக்கமாவே திமுக யாரு பேசினாலுமே ஆதவ அர்ஜுனாவை குறிப்பிட்டு பேசும்போது மட்டும் லாட்டரி அமைச்சர், லாட்டரி மினிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி கிண்டலும் கேலியும் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதை சட்டசபைக்கும் கொண்டு வந்த உடனே ஆதவ அர்ஜுனா பயங்கரமா கொந்தளிச்சு நேருக்கு நேராவே கேள்வி கேட்டாப்ல. சரி ரைட், லாட்டரின்ற மாதிரி சொல்றீங்கல்ல, அந்த லாட்டரி கிட்ட இருந்து 910 கோடி யாரு வாங்கினா? உங்க அப்பா தானே வாங்கினாரு, எதுக்கு வாங்கினாருன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நான் கூட எதிர்க்கட்சி தலைவர் எந்திக்க மாட்டாருன்னு நினைச்சேன். ஆனா டபார்னு எஞ்சிட்டாரு. நான் ஆடி போயிட்டேன், அசந்து போயிட்டேன். ஆனா அவர் சொன்ன பதில கேட்டீங்கன்னு வைக்கல, குபீர்னு சிரிச்சிருவீங்க. கேளுங்க. நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, எதிர்க்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். அது கொடுத்தது அவருடைய மாமனார் தான். அவருடைய மாமனார்ட்ட கேட்டு அந்த விளக்கத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். சாம்பார் அப்ப எனக்கு அவரும் உங்க அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும். உங்க அப்பா கிட்ட தான் கேட்கணும். எனக்கு தெரியாது. அப்பா இங்க காணோம். வீட்டுக்கு போய் உங்க அப்பாட்ட கேளுங்க. உங்க அப்பா கரெக்டா சொல்லுவாரு. ஏன் வாங்கினாரு உங்க அப்பா சொல்லுவாரு. ஏன் சார் அழுகுறீங்க? சவுண்ட் வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. நான் நினைச்சேன் அவ்வளவு வீராப்பா எந்திரிச்ச உடனே நாங்க எங்க 900 கோடி வாங்கினோம், அதெல்லாம் வாங்கலையே அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லுவார் போல அப்படின்னு சொல்லி பார்த்தா கொடுத்தது உங்க மாமனார் தான். எதுக்கு கொடுத்தாருன்னு கேட்டுக்கோங்களேன். அதுக்கு அவர் சொல்லிட்டாப்புல, வாங்கினது உங்க அப்பா தானே, வீட்டுக்கு போய் நீ கேட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் நேருக்கு நேர் மோதிக்கிட்டாங்க. உனக்கு எனக்கும் பகதான், பாம்பு தீண்டியே தீரும். லாட்டரின்னு சொல்லி பேசுறீங்களே, அட்லீஸ்ட் அந்த லாட்டரியிலயாச்சும் நீங்க கை வைக்காம இருந்திருக்கணும்ல. அங்கேயும் 900 கோடியை வாங்கிக்கிட்டு வாங்கியாச்சு, இப்ப பேசுவோம் லாட்டரின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தா ஏதாச்சும் நியாயம் இருக்குதா? இதுக்கப்புறம் வெளியே போய் லாட்டரின்னு உங்களால சொல்ல முடியுமா? ஏன் முகத்தை மறைக்கிறீங்க? அது டஸ்ட் அலர்ஜி, ஆஸ்துமா பிரச்சனை. இதுல சும்மா இருந்த புசி ஆனந்தெல்லாம் முடிச்சு சொரிஞ்சு விட்டாங்க. கடைசியில் அந்த மனுஷனும் சட்டசபையில வச்சு பயங்கரமான சம்பவம் எல்லாம் பண்ணிட்டாப்ல. அவர் மேல என்ன குற்றச்சாட்டை சொன்னாங்கன்றத ஃபர்ஸ்ட் கேளுங்க. நீர்வளத்துறையிலே 3% கொடுத்தா தான் பில்லுன்னு சொல்லி சொல்றாங்க. தாவேக அரசை பொறுத்த வரைக்கும் ஊழலற்ற லஞ்சமற்ற அரசா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. யாரும் லஞ்சம் வாங்கக்கூடாது, கொடுக்கவும் கூடாதுன்னு சொல்றீங்க. அதை மீறி யாராச்சும் கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி உரிமையா சொல்றீங்க. ஆனா உங்க அமைச்சரே வந்து 3% கேட்கிறாராமே பில்ல பாஸ் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வச்சதும் புசி ஆனந்த் எதிர்ச்சாரு பாருங்க. இவருக்குள்ள இருக்கிற காஞ்சனா வெளியே வந்துட்டாடா. நீங்க வாயால பேசுறதெல்லாம் கரெக்ட். அதெல்லாம் நீங்க உங்களுடைய காலத்துல நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க நிரூபிங்கன்னு சொல்றோம். நீங்க நிரூபிக்க வேண்டியதான, எதுவுமே இல்லாம நீங்க வந்து பேசணும்னா அது எப்படி? எழுப்பு போய் சும்மா கிளப்பி விட்டாரு. நீங்க கேட்டு எல்லாரும் நீ போடுறாங்க அப்படின்னாங்கன்னா நீங்க அதை வந்து அது ஆதாரத்துடன் நீங்க இருக்குதுன்னா நீங்க நிரூபிங்கன்னு தான் சொல்றோம். என்னங்க நீங்க பில்லுக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு இந்த மாதிரி பில்லுக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. காலை உடிச்சு விட்டாங்க. இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. அது ஏன்னா பழக தோஷமா இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன்.
ஐயோ ஐயோ, 1-2 பரவாயில்ல, இத்தனை அசிங்கமா ஒரு சட்டசபையில வச்சு என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருக்கும்போது சட்டசபைக்கெல்லாம் வந்துட்டு எதை வேணாலும் பேசலாம், இதில் இருக்கவன் எதுவும் பேச மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஆனா இப்ப அப்படி கிடையாதுல்ல, காலமெல்லாம் மாறி போச்சுல, எதை பேசினாலும் அப்பப்ப திருப்பி கொடுத்துட்றாங்க. அவன் அம்பு விட்டான் என்ன பார்த்து, நான் பதிலுக்கு விட்டேன் அம்பு, அவன் அம்பெல்லாம் புஸ்கை. இந்த சோசியல் மீடியாவில் வர்றதை பத்தின்னு சொன்னாங்க. அந்த சோசியல் மீடியாவில் பொய்யா போட்டு தானேங்க நாங்க இங்க உட்கார்ந்துருக்கோம், நீங்க அங்க உட்கார்ந்துருக்கீங்க. அவைக்குள்ள நீக்கப்படுகிறது. இவங்க பேசினது பாதி பொய்யா இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலே அவையிலிருந்து பாதியை நீக்கிட்டாங்க. ஆனா அதுக்கு கூட செங்கோட்டைன்னு ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணி தான் விட்டாப்ல. சோசியல் மீடியாவில் வந்தனாலதான் இப்படி வந்தேன்னு சொன்னேன். சோசியல் மீடியா எல்லாமே கையில் வச்சிருந்தனால தான் நீங்க அங்க இருக்கிறீங்க, நான் இங்க இருக்கிறேன். சோசியல் மீடியா எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு தான். ரீல்ஸ் ஆட்சின்னு இடத்துல நீங்க போட்ட ரீல்ஸ் எல்லாம் மக்கள் ரீல்னு தெரிஞ்சதுனாலதான் இடத்துல இந்த நிலைமையில இருக்கீங்க. இதுல இன்னொருத்தர் இருந்துச்சு, பயங்கரமான கதையெல்லாம் சொன்னாப்ல, அந்த குட்டி கதையெல்லாம் கேளுங்க. மறுபடியும் நான் ஒரு கதை சொல்ல போறேன். நான் சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு கிளம்பலாம், கிராமத்துல இருந்து கிளம்புறேன். என்னுடைய 3 பெண்களும் கேட்கின்றார்கள், எங்கே செல்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் அசம்பிளிக்கு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. என் பெரிய பொண்ணு என் சின்ன பொண்ணு சொல்றாங்க, விஜய் அங்கிள் பாவம்பா, விஜய் அங்கிள் பாவம்பா, அவருக்கு ஒன்றும் தெரியாதப்பா, நீ ஏதாவது ஏடா கூடமா பேச கேள்வி கேட்காதப்பா. அதாவது இதுல பேசுறதெல்லாம் பேசிட்டு நான் ஒரு நகைச்சுவைக்காக சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வர சேர்த்து சொல்லிட்டாப்ல. சரி ரைட், நீங்க நகைச்சுவை பண்ணும்போது எங்களுக்கு நகைச்சுவை பண்ண தெரியாதா, உங்களை மாதிரியே நாங்களும் நகைச்சுவை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்மோகன் அந்த இடத்துல ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்றாப்ல. அது என்னன்றதை பாருங்க. நகைச்சுவையாக அவர் பேசியதாக மூத்த உறுப்பினர் சுட்டி காண்பித்தார். அப்ப நகைச்சுவையாக ஒரு பதிலை மட்டும் சொல்ல உங்கள் மூலமாக அந்த அன்பு செல்வத்திற்கு, அந்த அன்பு குழந்தைக்கு சொல்லுங்கள், ஆமாம் இந்த முதல்வருக்கு ஒண்ணும் தெரியாது, ஊழல் செய்ய தெரியாது, ஏமாற்ற தெரியாது, ஊரை ஏமாற்றி உலகில் போட தெரியாது என்பதை சொல்லும்படி நகைச்சுவையாக உங்கள் மூலமாக தெரியப்படும். எல்லாம் ஓகே, ஊரை ஏமாத்தி உலகில போட தெரியாது அப்படிங்கறத பத்தி யாரையோ நறுக்குன்னு குத்தி காமிச்ச மாதிரியே இருக்கே. புரிஞ்சிருச்சு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அந்த சட்டசபையில முதல் நாள் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணாங்க இல்லையா, அப்ப நம்ம கேப்டன் அவர்களுடைய ஒய்ஃப் பிரேமலதா அவர்கள் வந்து ரொம்ப ஆர்வமா ஒரு திட்டத்தை பத்தி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க போல. ஆனா எல்லாத்த பத்தியும் பேசிட்டு அந்த திட்டத்தை பத்தி மட்டும் பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பிரஸ் கிட்ட பேசியிருந்தாங்க. அது என்ன திட்டம்னு கேட்டுக்கோங்க. பெண்களுக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், இதுதான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்கு எந்த அறிவிப்பும் இல்லை. 100 நாள் வேலை வாய்ப்பை நம்பி இருக்கும் எத்தனையோ கோடி பெண்களுக்கு அந்த அறிவிப்பு இல்லாதது எங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்கன்னா, வெற்றி 150 என்ற முன்முயற்சியை அரசு செயல்படுத்தும். இதன் கீழ் 125 நாட்கள் வேலை வாய்ப்பை நிறைவு செய்துள்ள நலிவற்ற மற்றும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு கூடுதலாக 25 நாட்கள் வேலை வாய்ப்பு அரசு வழங்கும். நீங்க எல்லாம் சரியா இருக்கீங்க, இன்னைக்கு நான் சரியில்லை. இதன் மூலம் அந்த குடும்பங்களுக்கு மொத்தம் 150 நாட்கள் வேலை வாய்ப்பு வழங்கப்படும். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் அரசு 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்கிறது. 125 நாளா இருந்ததை 150 நாளா மாத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி 150 அப்படிங்கிற திட்டத்தெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. அந்த நேரத்துல மட்டும் மேடம் தூங்கிட்டாங்களான்னு தெரியல. இப்ப சட்டசபையில யாராச்சும் ஒருத்தவங்க இந்த திட்டத்தை எப்ப அறிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமா உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா அந்த திட்டத்தை பத்தி வாசிக்கும் போது நல்லா உற்று கவனிப்பாங்கல்ல. ஆனா இவங்க அதை மட்டும் விட்டுட்டு கவனிச்சுட்டாங்க போல இருக்கு. அட்லீஸ்ட் பிரஸ் எல்லாம் சந்திச்சு பேசுறதுக்கு முன்னாடி அக்கம் பக்கத்துல கொஞ்சம் விசாரிச்சிருக்கலாம், என்னப்பா அந்த 125 நாள் திட்டம் இதை பத்தி சொன்னாங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. எதையும் விசாரிக்காம இப்படியா பிரஸ்ல வந்து பேசுறது? அண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், திமுக அப்படின்னாலே ரொம்ப பழமையான கட்சி, ரொம்ப நாகரிகமான கட்சி. இன்னும் சொல்லணும்னா அநாகரிகம் அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே தெரியாத ஒரு கட்சி அப்படிங்கறத நான் அடிச்சு சொல்லுவேன். சோ அந்த கட்சியில ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் இருக்கார் இல்லையா, அவர் ஸ்டேஜ்ல பேசும்போது ரொம்ப நாகரிகமா பேசுவாப்ல. அவர் பேசுனதுல ஒரு 2-3 ரெஃபரன்ஸ் மட்டும் காட்டுறேன் பாருங்க. இப்ப பஸ்ல எப்படி போறீங்க? இங்க இருந்து கோயம்பேடு போனோம்னாலும், இங்க இருந்து எங்க போனோம்னாலும் எல்லாம் பஸ்ல போறீங்க. பாத்தீங்களா? அதாவது இந்த திட்டத்தெல்லாம் சொல்லும் போது யார் ஞாபகம் வருவா? அப்பா மனசுக்குள்ள இருக்கும் போது இந்த திட்டம்லாம் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஆனா அந்த அமைச்சர் ஓசியில போறீங்கல்ல, அப்ப ஓட்டு போடணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி உரிமையா கேட்கிறாரு போல இருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னும் நாகரிகத்தை கட்டவா பாருங்க. இல்ல சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா
நின்னுங்கிறது. இதுக்கு மேல போட்டு காமிச்சா நம்மளுக்கே அநாகரிகமா இருக்கும். அதனால முழுசாலாம் அதை போட்டு காமிக்க கூட முடியாது. அவ்வளவு அநாகரிகமா பேசி வச்சிருந்தாப்புல. சைவ வைணவ சமயங்கள் குறித்தும் பெண்கள் குறித்தும் அவ்வளவு மோசமா ஆபாசமா கொச்சையா பேசியிருந்தாப்புல. அதுக்கு அப்பவே கேஸ் போட்டிருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் வந்து அவருக்கு பிடி வாரண்டே இஷ்யூ பண்ணிருக்காங்க. முக்கிய செய்தி, பெண்கள் குறித்து சர்ச்சையாக பேசிய வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் ஆட்சியில இருந்தாலும் சரி, ஆட்சியில இல்லாட்டாலும் சரி, எந்த பொறுப்புல இருந்தாலும் சரி, நாங்க இப்படிதான் அப்படிங்கறத அடிக்கடி அவங்களே ப்ரூவ் பண்ணி பார்க்க போல இருக்கு. இதுல நான் கூட என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, இந்த கட்சியை அழிக்கிறதுக்கு வெளியே இருந்து தான் ஆளை கூட்டு வரணும் போல இருக்கு அப்படின்னு. அப்புறம் ஜென்சி டிஎம்கே ஒரு கூட்டம் கிளம்பினோடனே சரி ஓகே அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைச்சேன். ஜென்சி டிஎம்கே அதுக்கு முன்னாடி நாங்கள்லாம் இருக்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு புதுசா ஒரு கும்பல் கிளம்பி இருக்காங்க. அவங்க யாருங்கிறத அவங்களே சொல்லுவாங்க, கேளுங்க. மைக்கெல்லாம் இருக்கு, கேமராலாம் ஆனா இருக்குன்றது தெரியாம நீ வா எவ்வளவு நாளைக்கு தான் சேகர் பாபு நிப்பாட்டிட்டு இருக்குது, நம்ம எல்லாம் என்னைக்கு முன்னேறது, பின்னாடி தள்ளு அவரை அப்படின்ற மாதிரி. கடைசியில் அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா அவர் பின்னாடி நின்று இருந்தாரு. இவ்வளவு ஏங்க ரீசெண்டா ஒரு கோவிலுக்கு எல்லாம் போயிருக்காப்புல, உள்ள விடாம தடுத்து நிறுத்திட்டாங்க. திமுக கட்சியில் இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் வெளியே எதிரி கிடையாது, உள்கட்சியிலே வச்சிருக்கீங்க போலியே. என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்களா? என்னடா எங்க வீட்ல என்னடா அடிக்கிறீங்க? ஆனா இவங்கெல்லாம் கூட பரவாயில்லைங்க, எத்தனை நாளைக்கு தான் நம்ம பின்னாடி நின்று இருக்குது, அவங்கள பின்னாடி தள்ளிட்டு நம்ம கொஞ்சம் முன்னாடி வருவோமே அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்றாங்க போல. ஆனா இந்த ஜென்சி டிஎம்கே இருக்குல்ல, அவங்க டிஎம்கேவை எப்படி அழிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா முழுக்க அவதூறு பேசுறது, அம்புட்டுமே அவதூறு. அந்த மாதிரி ரீசெண்டா டாஸ்மாக் குறித்து ஒரு பயங்கரமான அவதூறை பேசுறாங்க. அது என்னன்றதை கேளுங்க. அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மதுப்பிரியர்களுக்கு தேவையான ஒரு திட்டத்தை தாவேக அரசாங்கம் நேரம் பார்த்து அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய மதுக்கடைகளை மூடணும்னு சொல்லிட்டு மகளிர்கள் எல்லாரும் ரோட்ல உட்காந்து போராடக்கூடிய இந்த நேரத்துல நாங்க சில கடைகளை மூட போறோம் அப்படின்னு தாவேக அரசு பேருக்குன்னு அறிவிச்சாலும் பெருசா மூண மாதிரி பெருசா எதுவும் தெரியல. என்னடா மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான். சரி இது ஒரு இளவு, இதை விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து இன்னைக்கு ஒரு அறிவிப்பு விட்டுருக்காங்க. என்னன்னு சொன்னா டாஸ்மாக்ல உங்களுக்கு பிடிச்ச கடையில உங்களுக்கு பிடிச்ச வெரைட்டியில உங்களுக்கு பிடிச்ச சரக்க நீங்க வீட்டுல இருந்துகிட்டு ஆன்லைன் மூலமா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மதுப்பிரியர்கள் அங்க டாஸ்மாக் வாசல்ல வந்து நிக்கிறனால மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஏற்படுது. அந்த கூட்ட நெரிசலை தவிர்க்கிறதுக்காக இப்படி ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம்னு சொல்லிட்டு டாஸ்மாக் நிறுவனம் அறிவிப்பு செஞ்சிருக்காங்க. அவனுக்கே தெரியாது. நான் சொல்லல அவதூறு பரப்புறதுல நம்பர் 1 ஜென்சி டிஎம்கே தான். அந்த ஜென்சி டிஎம்கே உடைய ஹெட்டே இந்த மனுஷனா தான் இருப்பார் போல இருக்கு. ஏன்னா இந்த மனுஷன் பேசுறது அம்புட்டுமே அவதூறா தான் இருக்கும். இப்போ கூட பாத்தீங்கன்னா அந்த மனுஷன் சொல்றது எப்படி இருக்குது, இந்த ஃபுட் எல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இதுக்கப்புறம் லிக்கரையும் நம்ம ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்னு இருக்கு. இதுல என்ன ஆகும்னா பெரியவங்க தான் குடிப்பாங்கன்னு இல்லை, சின்ன ஸ்கூல் பசங்க வரைக்குமே போன்ல ஆர்டர் பண்றதுனா நம்ம பாட்டு ஆர்டர் பண்ணி வாங்கி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தமிழகத்தையே சீரழிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தானே பேசிட்டு இருக்காப்புல. ஆனா உண்மை என்ன தெரியுமா, அதை நான் சொல்றதை விட அமைச்சரே சொல்றாப்புல, கேளுங்க. ஆன்லைனில் முன்பதிவு செய்தாலும் டாஸ்மாக் கடைக்கு சென்று தான் மது வாங்க வேண்டும் என்று அமைச்சர் விக்னேஷ் விளக்கம். உங்களுக்கு பிடிச்ச சரக்க நீங்க வீட்டுல இருந்துகிட்டு ஆன்லைன் மூலமா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான், இது கொத்தடிமை கூட்டம் தான். டோர் டெலிவரி கிடையாது. அவ்வளவு அத்தியாவசியமா டோர் டெலிவரி வீடு வீடா பண்றதுக்கு பேமெண்ட் மெத்தட் தான் இது. ஆன்லைன்ல மதுபானம் விற்கிற முயற்சியா அப்படிங்கறதெல்லாம் சில விஷயங்கள் முழுசா தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சிட்டு அதுக்கான கருத்துக்கள் வந்தா சந்தோஷம். ரொம்ப தெளிவா தான் சொல்றாப்புல, ஆன்லைன்ல புக் பண்ணிக்கலாம், பேமெண்ட்லாம் பண்ணிக்கலாம். ஆனா யாரும் வீட்டுக்கு கொண்டு வந்து டோர் டெலிவரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு QR வரும், அந்த QR கொண்டு போய் கவுண்டர்ல தான் காமிச்சு வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதை பத்தியும் ஃபுல்லா விசாரிக்காம ரைட் ஸ்கிரிப்ட் வந்துருச்சு அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிருவோன்னு எந்த அவதூறா இருந்தாலும் அப்படியே ஒப்பிச்சிட வேண்டியது. அண்ட் இந்த திட்டத்தையுமே எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேரில் போய் வாங்கும்போது 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, 20 ரூபாய் அதிகமாக வாங்குறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுலாம் வருது இல்லையா. ஆன்லைன் பேமெண்ட்னு வரும்போது என்ன பேமெண்ட் பண்றோமோ அவ்வளவுதான். அண்ட் அது மட்டும் இல்லாம குறிப்பிட்ட பிராண்டை மட்டுமே போக்கஸ் பண்ணி விற்பனை பண்றாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுமே இருக்குதான். சோ அதையுமே ஒழிக்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தையே அறிமுகப்படுத்திருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச சரக்க நீங்க வீட்டுல இருந்துகிட்டு ஆன்லைன் மூலமா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. We are proud Kottus.
அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். ஒருவேளை என்ஜாய் பண்ணீங்கன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல கூடிய பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் கன்சிடரும். சோ மீட் மச் சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூவோட சூப்பரான ட்ரோலோட சதிகா அந்த பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை அண்ட் டேக் கேர்.